பக்கத்திலே ட்ரெயினும். திடீரென்று மணி சத்தம் கேட்டது. ஆலடி பிள்ளையார் ஆலயம் ஆலயத்தின் பகுதியில் சனம் இப்படி இருக்கு. நாங்கள் கோயிலை திறக்க இயலாது, இந்த மக்களை கொஞ்சம் வெளியேற்றுவோம். இப்போ அதிலே இருந்து ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சின்ன ஆலயம் தான். இதுக்கு வெளிப்புறமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று. வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் வவுனியா ஆலடி வீதியில் நிற்கிறோம். அதாவது தோணிக்கல் என்ற இடத்துல ஆலடி வீதியில் நின்று கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைதளங்களால் பிள்ளையாருக்கு கண் திறந்ததாக ஒரு விஷயம் வந்து பரவலாக இருந்தது. அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறேன். உண்மையிலே இங்கே என்ன நடந்தது, இது தொடர்பான விடயங்களை அங்கே இருக்க மக்கள்கிட்டையும் பூசாரிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க பிடிக்கும். ஆலடி பிள்ளையார் ஆலயம் ஆலயத்தின் இப்பகுதியில் வியாபார நடவடிக்கைகள், வாகனங்கள் நிறுத்துதல் போன்றவற்றிற்கு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போர்டு போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலடி வீதி தானது. கோவிலுக்கு வெளிப்புறமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இது ஒரு சந்தி. அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ட்ராக் ஒன்றும் இருக்குது. இதில் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுதுன்னு ஒரு போர்டும் போட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த கோவில். பார்த்தோம்னா சின்ன ஒரு கோவில் தான் இருக்குது. அதில் பெரிய ஆலமரம், 2 ஆலமரம் இருக்குது. இடையில தான் இந்த உள்ளுக்கு போய் பார்ப்போம். முன்னுக்கே ஒரு போர்டும் போட்டிருக்காங்க. ஆலயத்தில் பட்டுச்சீட்டை பெற்று அர்ச்சனை செய்யவும். இப்போ நாங்கள் வந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசாரிகளோ அல்லது ஒருவரும் இல்லை. அப்போ இதில் பிள்ளையார உள்ள போய் பார்ப்போம். அன்றைக்கு தான் பாருங்களா பார்க்க பக்கத்தில் தெரியாது. இன்றைக்கு தான் இந்த ஃபோனில் பார்த்தேன். ஃபோனில் பார்த்துட்டு தான் வரீங்களா? எப்போ இது நடந்தது? இது நேற்று நடந்ததான். நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து வரோம். அப்போ ஃபோனில் பார்த்துட்டு தான் வரோம். அது பரவாயில்லை, நாம அதை வந்து பார்க்குறதே முதல் இது. ஐயா வழியா கும்பிடையா கும்பிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறதும் கும்பிட்டு போகிறதுமா இருக்குது. சின்ன ஒரு கோவில். நெய் விளக்கு வச்சிருக்கிறாங்க. ஆமாம், இங்கே ஒருக்கா வாங்க. இதில் இந்த கண்ணை தான் சொல்கிறாங்களா? இதுதானே? இது முன்னே அப்படி இல்லையா? எடுத்து போட்டு அனுப்பி சக்தி வாய்ந்த கோவில் தானே. எல்லா கோயிலும் சக்தி மனம் ஒன்றது எனக்கு எல்லாம் தெய்வ நம்பிக்கை கூட. யாருக்கு என்ன நடக்க போகுதுன்றாலும் எனக்கு முன்கூட்டியே காட்டும். அந்த இதில் நான் நிறைய பேருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். சிலர் பிடிக்காத ஆக்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களை பக்கத்து விட்ட ஆக்களுக்கு தெரியும் எனக்கு அந்த இது இருக்கிறது. ஐயாவும் சொன்னார், யாருக்கு என்ன நடக்க போகுது. இப்போ நான் உங்களை மனதில் நினைத்து கொண்டேன்டா, நான் இந்த தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா அப்படியே எனக்கு காட்டும். எங்கேயாவது ஒரு இது வந்து நடக்கும். புலவர் தண்டாலும் காட்டும், நல்லதண்டாலும் காட்டும். அப்படி எனக்கு என் இறந்த அக்கறை எங்களோட அக்கா இறந்துட்டா. அவள் வந்து என்னோட கதைப்பா அவங்க வீட்டை என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுவாங்க. மற்றதுமே நீங்கள் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. ஓ, பக்கத்தில் தவசிக்கலாம். தவசிக்கலாம். உங்களுக்கு இந்த இடம் தெரியாது? நான் அது பார்க்கல. போனேன் சரியாக நான் ஃபேஸ்புக் பார்க்கல. நான் இந்த சும்மா பார்த்து கொண்டு இருந்த வாக்கில் நான் சொன்னேன், இதே அம்மா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி டக்குன்னு போவோம். போயிருக்கா பார்த்துட்டு வரேன். கும்பிட்டாலே அது ஒரு தரிசனம் தானே. என்ன பெரிய திருவிழாவெல்லாம் நடக்கிறது வந்து இதில் திருவிழா நடக்கும். நான் பார்த்துருக்கேன், திருவிழா நடக்கும். நாங்களும் இதில் வந்து கும்பிட்டுருக்கோம். இதால் எங்கள் டவுனுக்கு போனால் வந்து பொங்கல் வாங்கி வந்து
இடத்தை போட்டிருந்தவன் போட்டிருந்தவன் தோணிக்கல் ஆலடி பிள்ளையார் அப்படின்னா இதுதான் ஆலடி பிள்ளையார் இழுப்படி பிள்ளையார் இழுப்படி இழுப்படின்றது மார்க்கெட்டுக்கு முன்னால முன்னுக்கு ஒரு சின்ன பிள்ளையார் அன்னைக்கு சரியா போட்டிருந்தபடியே இதான் எங்களுக்கு தெரியும். நேற்று நீங்கள் பார்த்தீங்களா? இன்றைக்கு தெளிவாக இருங்க. வீடியோ இதில் தெரியுது, அவ காட்டுனதுல தெரியல, இதில் தெரியுது. என்ன இதில் தெரியுது பாருங்க வடிவம். சந்தனப்பட்டு பக்கத்தில் வடிவா தெரியுது. விடிய வந்து நடந்துடும். நான் இரவு 7 மணிக்கு வந்து 11 மணிக்கு தான் போகலாம். முந்த நாட்டு விடிய நேற்று பிடிக்க கணக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன நீ எங்கே வந்து பார்க்குறாயிட்டே நான் படுற கஷ்டத்தை அழுது ஓடு டிவி எப்படி போடு விட்டுட்டு போயிடும். பின்னேரம் வந்து இப்படி கண்டுருந்த பிடிக்க அதில் வந்து சாப்பாட்டை கலட்டி போயிடும். வளமையாக இதில் நின்று தான் இதண்டிட்டு போயிடும். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா என்ன பார்க்குறப்ப ரெண்டும் கட்டும் தெரிஞ்சாங்க. ரெண்டும் தெரியுது. அதில் மற்ற இடத்தை நல்ல வடிவாக மாட்டேன். இதே பூசையும் செஞ்சாங்க. அப்புறம் 11 மணி 10:30 மணிக்கு ஐயராக வந்து இதுக்கு திறந்து பூசை முடியும். நடந்தது. நல்லா தெரியுது. கொட்டுக்கு மேலே பாருங்க. இந்த கொட்டு கரையோட பாருங்க தெரியுது ரெண்டு. நல்லதுக்கா கெட்டதுக்காண்டா தெரியாத வெள்ளிக்கிழமை நேற்று. ஆனால் இது இந்த இடத்துலையும் ஒரு பிள்ளையாரை வச்சிருக்கிறாங்க. பெரிய ஆலமரம் பாருங்க எப்படி இருக்குங்க. வணக்கம் ரோஹிலே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஆலடி வீதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னால் இருக்கிற ஆலடி பிள்ளையார் ஆலயத்தில் தான் இந்த அற்புதம் நடந்திருக்குது. இது உண்மையிலேயே நேற்று என்ன நடந்ததுங்கிறத இதில் இருக்க இந்த அண்ணனோட கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஓகே. இது ஆலடி பிள்ளையார் ஆலயம் என்ன? ஓகே. நேற்றைய தினம் ஒன்று சமூக வலைத்தளம் ஃபுல்லாக இதுதான் வவுனியா தோணிக்கல் பகுதியில் பிள்ளையார் ஆலயத்தில் பிள்ளையார் கண் திறந்துட்டாருண்டு. உண்மையிலே இதை யார் முதல்ல பார்த்தது, என்ன நடந்தது, இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்லுங்கள். நேற்று மதியம் பின்னேரம் போல நாங்கள் வீட்டில் நிற்கும் போது திடீரென்று மணி சத்தம் கேட்டது. திடீர் மணி நாங்கள் பொதுவாக மணி சத்தம் கேட்டால் யாராவது கல்லர்கள் வந்து உண்டியலை உடைச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு இது நடந்தது? 6:45 7 மணிக்குள்ள இரவு. ஓகே. 20 மணி நேரம் நடந்தது. அப்போ தான் வேலை முடிந்து வந்து குளித்து கொண்டு வைஃப் சொன்னாங்க, இப்படி மணி அடித்து சத்தம் கேட்டது, யாருன்னு தெரியல, போய் பாருங்க. வந்து பார்க்கும்போது ஒரு டீச்சர் ஆள் வந்து கப்பலம் கொளுத்தி கொண்டு திடீர் பிள்ளையார் கண் வந்துட்டாருண்டு அதுக்காக மணி அடித்துருக்கேன்னு ஒளிவேலம் கொண்டு நாங்கள் எல்லோரும் ஓடி வேலையாக போய் பார்த்தோம். பார்க்கும்போது பிள்ளையார் கண் வந்தபடியே ஒற்றை கண் அப்படி கண்ணை இப்படி சிமிட்டி கொண்டு இருந்தார். என்ன சொல்கிறீங்க? ஓகே. கண்ணை கண்ட அதுக்கு பிறகு ஒற்றை கண் வந்தபடி கிடந்தது. சில பேருக்கு கண் தெரியல, துறக்கையில் பொய் என்று சொன்னாங்க. ஆனால் அதை உண்மையாக நேசிக்காத அதிசயமாக பார்க்கும்போது தெரிஞ்சு. இப்போ ஒரு சில பேருடைய படம் எடுத்திருக்கும் போது படத்தில் தெளிவாக தெரியும். என்னோட ஃபோனிலையும் அந்த படம் தெளிவாக இருக்கிறது. அது எனக்கு ஒரு தாங்க கட்டாயம் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளணும். படம் தெளிவாக இருந்தது. அதுக்கு பிறகு அலையலையாக ஆட்கள் வர துவங்கிட்டேன். இது எத்தனை மணிக்கு? நேற்று இரவு இரவு நடந்த சம்பவம். 3 மணி மட்டும் இந்த சனமாக கப்பலை சட்டிகள் கொளுத்திட்டீங்க, தீபங்கள் கொளுத்திட்டீங்க, போலீஸாரர் வந்தார்கள், வந்து பார்த்தார்கள், போலீஸாரர் லைன் பண்ணி. மற்றது கண் நேற்று திறந்திருந்த கண் இந்த தொடர்ந்து அப்படியே இருந்ததா? பிறகு எத்தனை மணிக்கு மூடினதா? மதியம் 11 மணி மட்டுமே இருந்தது. அவசரம் முடிந்தவன் கண் கொஞ்சமாக தான் தெரிஞ்சது.
இப்போ எங்கேருந்தெல்லாம் மக்கள் வந்தாங்க பார்க்குறதுக்கு? இங்கே உப்புலாங்குளம், தவசிக்குளம், ஒரு இடங்கள்ல இருந்து வந்தாங்க. இப்போ வார மக்கள் வந்து அவங்களுடைய கருத்து எப்படி இருந்தது? ஸோ பார்த்துட்டு போகும்போது என்ன எப்படி சில பேர் சொல்கிறாங்க கண் தெரியவில்லை, தெரியல, நம்பிக்கை இல்லை. வந்து அந்த நம்பிக்கையாக பார்த்தவருக்கு கண் தெரிந்தது, மனம் புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை கோழி கோக்கு கருங்கல் இருந்து வெள்ளை ஒன்று தெரிகிறது என்று சொல்லுவாங்க. சிலர் அதுக்கு கருங்கல்கள் தேய்ந்து போன பிறகு வெள்ளைகள் இருந்தானே ஐயர்கள் அவசரங்கள் செய்து அந்த கண்ணிலிருந்து அப்படியும் ஒவ்வொரு கருத்துக்கள். இது என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளையாருக்கு இப்படி போய் பாட்டு பார்த்தாலும் பார்க்கலனாலும் பிள்ளையாட்ட கண் தெரிஞ்சன்றது மனசாட்சியோடு போனால் ஒரு நல்லது. சில பேர் வந்து கல்லாணி இருக்குது, கல்லாணி தான் கடவுளை. எவ்வளோ காலமாக அந்த கோயில் இருக்குதா? இந்த கல் ஆதி காலத்தில் தான் இந்த இதில் இருக்கிற இந்த மரங்களை பார்க்கும்போதே தெரியுது. நீண்ட முருகண்டி பிள்ளையார சொல்லுவாங்கல்லானே, அவர் வந்து அதை கும்பிட்டுட்டு போனால் தான் அங்கால போய் அதே மாதிரி இந்த பிள்ளையாரும் எதை நீங்கள் நினைச்சிட்டு போகிறீங்களோ அது அப்படி ஒரு. இப்போ எங்கள் போன வீக்கில் என்னோட பழைய நன்றிகளால் கதிராமத்தோட பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்தாங்க. இது வந்து ட்ரெயின் பாதை என்ன இதில் தான் பக்கத்திலே ட்ரெயின். இது என்ன மன்னார் போகிற பாதை? மன்னார் ட்ரெயின் கொழும்பு யாழ்ப்பாணமா? ஓகே ஓகே. கதிராமம் போவைக்குள்ள நினைச்சா இப்படி நான் போவைக்க பிள்ளைகளுக்கு காட்டு பக்கத்தால் போகிறேன், ஜானையில் ஒன்றும் வரக்கூடாது, பிள்ளையார் நீ தான் காப்பாற்றி கொள்ளணும் போவைக்கும் ஒரு ஜானையை கூடி ஒன்றுமே தொந்தோலை தரையில். பிறகு பிள்ளைகள் கேட்டுச்சான், அப்பமா எங்களுக்கு ஒரு ஜானை கூடி நீங்கள் காட்டியில் பார்த்து, அப்போ பிள்ளையாரப்பா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஜானையை காட்டுங்க, அப்போ தானே காட்டுக்கலாம் ஒரு ஜானை ஒன்று வந்துச்சு தான் அதுக்கு படங்களை கூட எனக்கு பெரிய அதிசயத்தை காட்டு. அப்படி பல அற்புதங்கள் கண்ட பிள்ளையார். என்ன இதில் ஒரு சுரூபம் இருக்குது. இது இது கிருஷ்ணரா? கிருஷ்ணர் இது வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் என்ன யாரும் கொண்டு வச்சிருக்கிறதா இல்லாட்டி கோயிலால் ஒரு இதை ஆக்கள் கொண்டு வந்து இப்போ வீடுகளில் வச்சிருக்க கூடாது கொண்டு வந்து இதுகளை வச்சு இங்கேருந்து வணங்குறாங்கல்ல. இப்போ கோவில் நிர்வாகம் யார் செய்கிறாரு? கோவில் வந்து அம்மாரா இருக்கா நர்சந்தி, அவள் பழைய ரிட்டையர் பண்ண நேற்று வந்த பாப்பா, நேற்று இதில் நின்று மற்ற இன்னொரு ஆள் இருக்க சுகந்தன் சொல்லி அப்டேட் பண்ண. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கி டோனிக்கலுக்கு வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆலடி பிள்ளையாரில் பிள்ளையார் கண் திறந்துட்டாருண்டு. உண்மையிலே இங்கே என்ன நடந்தது? இதை பற்றி எங்களுக்கு ஒரு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளுமே பிள்ளையாரை தரிசிக்க போகிற ஒரு ஆள். அப்போ நான் என்னென்றால் அரசாங்க வேலை செய்தபடி இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறேன். பிள்ளையார தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னா நான் ஒவ்வொரு நாளும் போவேன், போய் பிள்ளையாரை தரிசித்து வருவேன். நேற்று வெள்ளிக்கிழமை காலமை பூசை முடித்து நான் வீட்டுக்கு வந்தேன். பிறகு பின்னேரத்தில் ஆனால் ஜனம் வந்து பூசை நடந்து ஒரு நேரம் காலமாக மட்டும்தான் பூசை நடக்கும். பின்னேரங்களெல்லாம் பிள்ளையாரை தரிசிக்க நிறைய ஜனங்கள் வாரவை. அப்போ நேற்று ஒரு 6:20 போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அவள் போய் கும்பிடைக்குள்ள உண்மையில தானாக மனமுருகி பிறகு நான் போன பிறகு தான் தெரியும். எனக்கு 6:20-25 போல் எனக்கு ஒரு ஆள் ஃபோன் அடித்து சொன்னேன். எங்களோட கோயில் தலைவர் ஃபோன் அடிச்சுவர், எங்கே நிற்கிறீங்களா வீட்டை ஏன் கேட்குறீங்களான்னு கேட்க, இல்லை பிள்ளையாரில் இல்லை கோயிலில் நிறைய சனம் நிற்கிது ஏன்னு கேட்டேன். இல்லை நிறைய பிள்ளையார் கண் திறந்திருக்கிறாராம், ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் போனீங்களோண்டா, நான் கடையில் நிற்கிறேன், விட்டு போகலை, நான் இன்னும் போகலை. உண்மையிலே அந்த கண் திறந்திருக்கிறாருன்னா அந்த அற்புதத்தை நானாக பார்க்கணும் தானே. சில வேளையில் நான் போய்க்குள்ளே அது கண்மூடப்பட்டு இருக்குமோ, அப்போ அந்த நேரம் போகணும்ட்டு நான் டப்புண்டு ஓடிப்போனேன். போய் பார்த்தால் நிறைய சனம், அந்த போகிற அளவுக்கு இடவழி இல்லாத மாதிரி நிறைய சனம் இருந்தது. நான் அப்படி இருந்தேன், கட்டாயம் போகணும் அந்த பிள்ளையாரை நான் உண்மையில போய் பார்க்கணும்னு நான் கிட்ட போய் பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சது. நான் பிறகு வெளியில் வந்துட்டு நினச்சேன், இது இவ்வளோ சனம் நிற்கிது, இதை என்ன செய்கிறேன்னு தெரியாது. நாங்கள் எங்களோட கோவில் குருக்களுக்கு அடித்து சொல்லி அந்த ஃபோன் பண்ணணும்னு அவருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து அவருக்கு சொன்னேன். நான் ஒரு அவசர அளவில் நான் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன், நான் பாரேன்னு சொல்லி போட்டு நிற்க, நான் வெளியில் சுற்றி வர லைட்டுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அதில் காவல் இருக்க
குருக்கள் வந்துட்டு பிறகு என்ன செய்வோம்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லையா நீங்கள் தான் இதை முடிவெடுத்து என்னென்னு சொல்லுவோணுமெண்ட சனம் இப்படி இருக்குது, நாங்கள் கோயிலை திறக்க இயலாது, இந்த மக்களை கொஞ்சம் வெளியேற்றுவோணுமெண்டு. இப்போ அதிலே இருந்து ஒரு அடியவர் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், கட்டாயம் இதை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் போலீஸ் தான் வரணும்னு சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார். அப்போ போலீஸ் வந்து எல்லாரையும் ஜனங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி போட்டு பிறகு ஐயா கதவு திறந்து எல்லாம் இந்த பூசை செய்ய முதல் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், எங்களுக்கு ஒரு ஐயா 16 வயதுக்காரனா பூசை செய்கிறவர். அப்போ அவர் சொன்ன என்னடா தம்பி நீ உள்ளுக்கு போய் பார், ஏன்னா உனக்கு தான் தெரியும் டெய்லி என்ன இந்த பூசை செய்கிற உனக்கு தான் தெரியணும், பிள்ளையாற்ற கண் உண்மையாக திறந்துருக்கா மூடி இருக்காண்டா நீ தானே கவனிப்ப கண்டு போய் அவர் பார்த்துட்டு அவர் உண்மையில மேசெலுத்து வந்து பிள்ளையாற்ற கண் திறந்துருக்கான்னு சொல்லி உள்ளேயும் ஒருக்கா போய் பார்க்கலாம். போயெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிறகு அது தன நேரம் வேசனங்கள் வேற எல்லாம் அந்த அற்புதத்தை எல்லாரும் பார்த்து எல்லாரும் அந்த அவைய என்னண்டா சில விட நான் வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அதில் தான் ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஆர்வமாக எல்லாம் பார்த்து எல்லாம் கண்டு மற்றது இப்போ பார்த்த சனங்கள் பார்த்துட்டு போகும்போது இப்போ எப்படி என்ன கதைக்கிறது? சரி அவைய நினைச்சிருக்கா இப்படி ஒரு அற்புதத்தை காணையில் உண்மையாக பிள்ளையாட செய்கிற அற்புதம். ஆனால் ஒரு நான் அதை தப்பாக நினைச்சது அழிவு நடக்க போகும் பிள்ளையார் அதை உண்மையிலேயே அதை வைத்து தெளிவுபடுத்தினவர் அந்த ஆலய குருக்கள் அவர் தெளிவுபடுத்தினவர். அப்படி கொண்டு இல்லை, இன்றைக்கு ஒரு புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை. அப்போ பிள்ளையாரோட தரிசனம் தந்திருக்கிறார் என்னடா நான் இருக்கிறேன், மக்களை நீங்கள் பயப்படாதீங்கோ அல்லது ஏதாவது உண்டு. இப்போ உண்மையில நிறைய பிரச்சனைகள் அழிவுகள் எல்லாம் பெருகு தானே, அதுக்கு உண்மையிலே பிள்ளையார் ஒரு காட்சி தந்திருக்கலாம். நீங்கள் இதை பற்றி அந்த கவலைப்படக்கூடாதுன்ற மாதிரி அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இப்போ எவ்வளோ காலமாக இந்த ஆலயம் இந்த இடத்துல இருக்குது? ஏன்னா நான் வந்தது 99ஆம் ஆண்டு தான் நான் பவுனியாக்கு இங்கே வந்தேன். சரியா, இந்த தோணிக்கல்லுக்கு வந்தது 2004ஆம் ஆண்டு. அந்த 2004ஆம் ஆண்டிலேருந்து நான் பிள்ளையாரை பார்த்து கொண்டு போகிற வழியே பிள்ளையாரை கோயில் உள்ளுக்கு தரிசித்தது வந்து 2018 நான் ஓய்வு பெற்றேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு உண்மையில கோயில் தரிசனங்கள் எல்லாம் கிடைச்சது. அது வரையும் நான் வேலை செஞ்ச ஒரு ஆள் தான். இந்த ஆலயம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுது. ஏன்னா சின்ன ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு பிள்ளையாரா இருந்தது. அது மிராக்கள் சொல்றாங்க, நாங்கள் வந்து இதுல வெளியில பொங்கி படைக்கிறோம், நாங்களா செய்கிற அதுக்குண்டு ஒரு இந்த குருக்கள் இல்ல, ஒரு ஐயர் இல்ல, நாங்கள்லாம் பொங்கி படைச்சு அப்படித்தானே செய்கிறது, அப்படித்தானே செய்தவை. இப்போ என்னென்ன விழாக்கள் நடக்குது இதில்? இப்போ அந்த ஒவ்வொரு நாளும் பூசை நடக்கும். காலமே ஒரு நேரம் பூசை தான் நடக்கும். மற்ற வெள்ளி சதுர்த்தி மாதத்தில் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 2 பூசைகள் அதெல்லாம் நடக்கும். மற்ற விநாயகர் சதுர்த்தி நடக்கிறது. மற்றது பிள்ளையார் கதை 21 நாள் நடக்கும். இப்போ எவ்வாறு கண் திறந்து இருந்தது? எவ்வளோ நேரமாக கண் திறந்து இருந்தது? இரவு முழுக்க கண் திறந்தபடி இருந்தது. காலமையும் ஒரு ஆள் தான் பூ கொண்டு வந்து வைக்கக்குள்ள கோயிலுக்கு பூ கொண்டு வந்தவராம் அதில் வச்சுட்டு பார்க்கக்குள்ள ஒரு கண் திறந்தபடி இருந்ததா. அது கிளியராக தெரிஞ்சது ஒரு கண் தானா, மற்றபடியாக தெரியல தனங்கிட்டு சொன்னவர். இதுதான் நேற்று நடந்த சம்பவம். ஓகே. இப்போ உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிள்ளையார் பால் குடித்தாருண்டு ஒரு விஷயம் வந்தது, ஒரு காலகட்ட பகுதி. அதுக்கு இவ்வாறான அற்புதங்கள் நடக்கிறது பல வழக்கம். இப்போ உங்களுடைய வயதுக்கு இந்த அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நான் இது பெருமையாக தான் சொல்கிறேன். உண்மையிலே இது சரியான ஒரு அதிசயம்தான். இரண்டால் அந்த நானே நேரடியாக பார்த்த உண்டு தானே. இப்போ மெட்டவை சொல்லி அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்கான்னு சொல்லி நான் அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இல்லை. நான் பார்த்தபடியால் எனக்கு பூரண திருப்தியும் மற்றது உண்மையில அந்த பிள்ளையாரில் வச்ச நம்பிக்கை முழுமையாக இருக்கு எனக்கு. இப்போ இப்படி கண் திறந்தது முதல்ல யார் பார்த்தது? அது ஒரு 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 அம்மா வந்தவ. அவ என்னென்றால் எனக்கு தெரிஞ்சால் தான் அவன் தங்கச்சியா டீச்சர், எனக்கு அவ தெரியும், அவன் அக்கா தான் வந்தவ. தான் சுற்றி கும்பிட்டு நான் கேட்டேன், என்ன போன உடனே என்ன தான் கூப்பிட்டேன், என்ன கோயிலில் தெரியாத ஆக்கள் இல்லை, கோயிலுக்கு வர எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவள் தான் அந்த டீச்சர் தான் வண்டி இஞ்சி வாங்குவோன்னுட்டு வண்டி அக்கா தான் இவ வந்து அப்படி சுற்றி கும்பிட்டாவோட அவள் தான் சொன்னான், தான் சுற்றி கும்பிடைக்கு எங்களுடைய ஆதங்கங்களை எல்லாரும் அப்படித்தானே மனம் திறந்து கதைக்கிறானே கடவுளோட. அப்போ தான் அந்த தண்ட ஏதோ கவலையை அப்பா என்ன கண் திறந்து பார்க்க மாட்டியான்னு தான் நான் கவலை கும்பிட்டவ. கும்பிட்டுட்டு தான் திரும்பினாவா அந்த ஒரு கண் திறந்த மாதிரி இருக்கு.
தான் உடனே சொன்னாவா தங்கச்சியரை சொன்னாவா என் பிள்ளையோட கண் திறந்துருக்கிற மாதிரி இருந்து பார்த்தா 2 கண்ணு திறந்து இருக்கா. அவள் டப்புண்டு அந்த தன்னை மறந்து அப்பா பிள்ளையாரேன்னு சொல்லி பெருசா அவ கத்து அயல் சனம் எல்லாம் என்ன கோயிலுடைய 2 பேர் என்ன கத்துறா ஆக்கள் என்ன கத்து செய்யணும்னா அந்த பக்கத்தில் உள்ள சனம் எல்லாம் ஓடி வந்து அப்போ அதை பார்த்து சனம் என்ன ஓடுதுகளோடு கண்டு அப்படி தான் நிறைய சனம் வந்து அதுக்கு பிறகு ஃபோன் மெசேஜ்கள் எல்லாம் ஃபோனில் எப்படி நடந்தது இப்படி ஆலடி பிள்ளையாரில் நடந்ததுன்னு சொல்ல சனம் முழுக்க வந்து நிறைய சனம் அதான் வந்த கண்டது அதுக்கு பிறகு வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து பார்த்தவ அப்படியே அவன் குடும்பமே வந்து பார்த்து தான் அந்த எல்லா சனம் எல்லாரும் தெரியுதா பார்ப்போம். இது இப்படி தான் இந்த சூம் பண்ணும்போது தான் அவர் தெரியுது. இதைத்தான் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுதானே அந்த அவருக்கு அந்த வெள்ளையான தெரியுது. இது கேட்பான் காட்டுங்க. 可能你什么这个比。 கண்ணீர் வர வைக்கிறேன். தெரியுது. ஆனா கீழே அந்த பக்கம் தெரியுது. கீழே மூஞ்சி பாருங்க நல்லா. கண்ணட இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் பால் குடித்ததாக ஒரு கதை வந்திருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதா சிலையில் கண்ணீர் வருது, இயேசு சிலையில் ரத்தம் படியுது. இந்த மாதிரியான அற்புதங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு கோவிலில் நடக்கிறது வழக்கம். அதே போல் வேப்ப மரத்தில் பால் விடுதல், இதனை ஆன்மீக ரீதியாக பார்க்குற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். அறிவியல் ரீதியாக பார்க்குறவர்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். நம்பினால் நம்புகள். நன்றி வணக்கம்.